பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தெய்வ பக்தியோடு தெய்வ பயத்தோடு நாம் ஆண்டை நோக்கி பார்க்கலாம். பலவீனங்கள் இருக்கத்தான் செய்கிறது, வியாதிகள் நம்மை தொடர்கிறது, பலவிதமான சாபக்கட்டுகளினால் நாம் சோதிக்கப்பட்டு பல இடர்பாடுகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும், நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கூட சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். பெருக செய்ய வல்லவர். ஜெபம் செய். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த தியான வேளையில் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்கெங்கிறது இருந்து இந்த வார்த்தையை எந்த நிலையிலிருந்து இப்படி பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. கண்ணீரோடும் உடைந்த உள்ளத்தோடும் இருக்கிற பிள்ளைகளை சந்தியும். நீ வாழ்வே இல்லை எப்படி என்று திகைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சந்தியும். வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை தாங்க சுவாமி. உனக்குள்ளே இருக்கிற திறமைகள், தாளந்துகள் உன்னை ஒரு குறையில்லாமல் நடத்தும் என்ற நம்பிக்கையை தாங்க. விசுவாசத்தின் நம்பிக்கையை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது அது எங்களை பலப்படுத்துகிறது. எங்கள் சரீரத்திற்கிற வியாதிகளை சுஸ்தமாக்குகிறது, சுகமளிக்கிறது. இந்த வார்த்தைகள் எங்கள் முன்பாய் இருக்கிற இருளை நீக்கி எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டுகிறது. எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக மாறுகிறது. இந்த வார்த்தைகளை இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. மன வலிமையை தந்தருள்வீராக. விசுவாசத்தை, நம்பிக்கை உறுதிப்படுத்துவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வாழ்வில் நம்பிக்கை வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி இயேசு. நீ செய்ய போகிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். அதிசயமாய் இப்படி பிள்ளைகளை நடத்த போவதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு உடைய பிள்ளைகளோடு பேசு. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிரியைகளையும் கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவர். உங்களுக்குள்ள திறமைகளை வைத்தவர், தாளந்துகளை வைத்தவர் ஆண்டவர். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைபட்டு போகணும்னு ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. இப்போது இருக்கிற இந்த பலவீனம் நிலையானதல்ல, இந்த வியாதி நிலையானதல்ல, இந்த கடன் உனக்கு நிலையானதல்ல, இந்த குடும்ப பிரச்சனை உனக்கு நிலையானதல்ல. இவளெல்லாம் உங்களை விட்டு எடுத்து போடுவார். உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை பெருக செய்வார், சந்தோஷத்தை பெருக செய்வார். உங்கள் குறைகளை நிறைவாக்குகிற தேவன். அவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்கள் குறைகளை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரியே, பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை என்று நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கலாம்.
உழைத்து நான் ஏமாந்து போனேன், நம்பி ஏமாந்து போனேன். எல்லோரும் என்னிடத்தில் அன்பாக இருப்பார்கள் என்று நான் நினைத்தேன். என்னை தாங்குவார்கள், ஏந்துவார்கள் என்று நினைத்துத்தான் அவர்களுக்கு உதவி செய்தேன், உபகாரம் செய்தேன். இவ்வளவு காலம் பொறுமையாக கூட இருந்தார். நல்லவர்களோ எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த காலை தியான போலையில் ஆண்டவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். சகலவித கிருபையினால் உங்களை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதே. மக்கதோனியா திருச்சபையார் இல்லாதவர்கள், குறைவுள்ளவர்கள் தான். பல நிலைகளில் உழைக்கிற பிள்ளைகள் தங்களுக்கு இல்லைனாலும் தங்கள் திராணிக்கு மிஞ்சி ஊழியத்துக்காக கொடுக்கணும், ஊழியர்களை தாங்கணும், மக்களுக்கு நற்செய்தி போய் சேர வேண்டும். இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்திற்கு வருவதற்கு இந்த நற்செய்தி அவசியம். அதை உணர்ந்த அவர்கள் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் இந்த திருப்பணி ஆற்றுவதற்கு கொடுக்கிறார். ஆகவே தான் கொரிந்திய திருச்சபையாருக்கு பவுலடிகளார் எழுதும்போது, நீங்களும் அப்படி ஒருங்கிணைந்து இந்த ஊழிய பாதையில் இணைந்து செயல்படுறதுக்கு முன்வாருங்கள். உங்கள் பலவீனங்களை நினச்சி, உங்களுடைய இயலாமை நினச்சி, உங்களுடைய குறைவுகளை நினச்சி, உங்களுடைய வியாதிகளை நினைத்து ஒதுங்கி ஒதுங்கி போகாதீங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் சம்பூர்ணமாய் எல்லாவற்றிலும் எப்போதும் உங்களை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் வைத்திருக்கும்படி, எல்லா நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகும்படியாக சகலவித கிருபையும் உங்களுடைய பெருக செய்ய வல்லவர். சகலவித கிருபை, தேவ கிருபை அவரை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு சாட்சி. அவரே நமக்கு சாட்சி. அவர் இந்த பூமியில் வந்த பொழுது அநேகருடைய வாழ்வில் அற்புதங்களை செய்திருக்கிறார், அடையாளங்களை செய்திருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தில், உன் இல்லத்தில் வரும்பொழுது உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி வாசிக்கும் பொழுது, கனசரேத்து கடலோரமாக இயேசு வந்தார். திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவரிடத்தில் நன்மை பெறுவதற்காக, சுகம் பெறுவதற்காக, வாழ்வு பெறுவதற்காக, முக்தி அடைவதற்காக, நற்காரியங்களை தெரிந்து கொள்வதற்காக திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். காலை வலை, எல்லோரும் படகுகளை வைத்து வலையை கழுவி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு ஒரு படகை தெரிந்து கொண்டார். அந்த படகுல அவர் ஏறி அமர்ந்து கொண்டார். அந்த படகின் உரிமையாளர் சீமோன் அவனை அழைப்பித்து சொன்னார், சீமோனே, சீமோன் பேதுருவே, இப்பொழுது இந்த படகு கொஞ்சம் ஆழத்தில் போப்பா, தள்ளிவிடு, கொஞ்சம் தள்ளிவிடு, நான் பிரசங்கிக்க வேண்டும், உபதேசிக்க வேண்டும். இந்த காரியங்களை சொல்லி இயேசு அந்த படகில் இருந்து உபதேசிக்க ஆரம்பித்தார். மக்கள் கேட்டார்கள், நன்மை பெற்றார்கள், சுகம் பெற்றார்கள், வாழ்வு பெற்றார்கள். எல்லாம் நல்லதாக இருந்தது. மகிழ்ந்து மக்கள் போய்கொண்டிருக்கிறார். நன்மை பெற்றவெல்லாம் திரும்பி போகிறாங்க சொல்லிட்டு. படகை கொடுத்த சீமோன் பேதுரு அங்கேயே அமர்ந்து உட்காந்துக்கிறான். அவருடைய நிலைமை என்ன, அவருடைய சூழல் என்ன? இந்த இயேசு என் படகுல வந்துட்டார், வேறு வழி இல்லை, திரும்பி அவனால் போக முடியல, அவர் விட்டு போகிறதுக்கு முடியாத ஒரு சூழல். ஏன்னா படகுல உட்காந்துக்கிறார். ஏனால் தன் படகை அவர் அமர்ந்திருக்கும்படி அவருக்கு கொடுத்தவன். அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டுதான், வேற வழி இல்லை. அவங்க அமர்ந்திருந்து அவர் சொல்றதை கேட்கணும். ஏன்னா அவருடைய படகுல ஏறி உட்காந்துக்கிறார். இப்போ இயேசு பார்த்து, சீமோன் பேதுரு, சீமோனே, இப்போது உன் படகை கொஞ்சம் ஆழத்தில் போய் உன் வலையை வலது பக்கம், வலையை ஆழத்தில் போடுன்னு சொன்னார். அப்போ தான் சீமோன் பேதுருக்கு சொல்லுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இராம்பொழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கல, சரி உங்களுடைய வார்த்தையின்படி வாங்க போகலாம், ஆழத்தில் போய் வலையை போடுகிறேன் என்று சொன்னார். அவருடைய வார்த்தையின்படி, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பெருகணும்,
நீ நிறைவாக இருக்க வேண்டும், சம்பூர்ணமாக இருக்க வேண்டும், நற்கிரிகளில் பெருக வேண்டும். ஆண்டவர் நாமம் தரிக்கப்பட்ட நீ இன்னும் குறைவுள்ளவனாக இருக்கிறாய், பலவீனனாக இருக்கிறாய், வியாதியஸ்தனாக இருக்கிறாய், கடன்காரனாக இருக்கிறாய், தொல்லைகள் பெருகினவனாக இருக்கிறாய். சமாதானத்தை இழந்துட்ட, குடும்பத்தை இழந்துட்ட, வேலையை இழந்துட்ட, பிசினஸ்ல பல தோல்விகள், ஏமாற்றங்கள். ஆனாலும் இந்த நம்பிக்கை கொடுக்குற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த வேலையில் சீமோன் தன் படகை இயேசுக்கு கொடுத்தது போல உன் உள்ளத்தை கொடு, உன் இல்லத்தை திறந்து கொடு. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி காத்திரு. ஆண்டவர் தெளிவாய் போதிப்பார். உன் காரியம் என்ன என்பதை அறிந்து அதற்கு உதவி செய்யும்படி அவர் வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய குறைவுகளை பெருக செய்ய, குறையிலிருந்து நிறைவை தரும்படியாக உங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்துகள், திறமைகள், வருமானங்களை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நீ சோர்ந்து போகாத. உழைக்க முடியலன்னு சொல்லி, வருமானம் இல்லைன்னு சொல்லி, எனக்கு கிடைத்த வருமானத்தில் குறைந்து போச்சுன்னு சொல்லி சோர்ந்து போகாத. உன்னில் இருக்கிற குறைவை நிறைவாக்குகிற ஆண்டவர், உன்னில் இருக்கிறதை பெருக செய்ய வல்லவராயிருக்கிற ஆண்டவர். அவர் கொடுக்கிற ஆலோசனை, நான் சொல்ற வார்த்தையை கேட்டு செய். சீமோன் பேதுரு சொல்றான், நீங்க சொல்லபடி அந்த வார்த்தையை கேட்டு வளைய போடுறாங்க. இந்த காலை தியான வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்காங்க. உங்களுக்கு நக்கு பெருக செய்ய வல்லவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் தாழ்ந்துகளை பெருக செய்ய, உன்னுடைய வருமானத்தை பெருக செய்ய, உன் திறமைகளை பெருக செய்ய, உன் குடும்பத்தை வார்த்திக்க பெருக செய்ய அவர் வல்லவர். ஒரு நாள் சோர்ந்து போகாது. சீமோன் அவருடைய வார்த்தை கேட்டு ஆழத்தில் போய் வலையை போட்டான். வலை கிழியத்தக்கதான பகலில், மீன் பிடிக்கிற நேரம் அல்ல, எல்லா யுக்தியும் பயன்படுத்தி அல்ல, அவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தான். வலை கிழியத்தக்கதான மீன், 2 படகுகள் நிரம்பத்தக்கதான மீன் அன்று அவர்கள் கிடைத்தது என்று வேதம் சொல்லுது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் பெருக செய்ய வல்லவர். இன்றைக்கும் அவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவன் படகை அவள் கொடுத்தான். உன்னுடைய இல்லத்தை திறந்து கொடு, உன் உள்ளத்தை திறந்து கொடு, இருக்கிறத கொடு ஆண்டவருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் பெத்சாய்தா வனாந்திர பகுதியில் தனித்திருக்கணும்னு இயேசு போனார். ஆனால் திரளான மக்கள் அவரை தேடி வந்துட்டாங்க. அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். நாட்கள் சென்றது, பொழுது போது சீஷர்லாம் வந்து சொல்கிறாங்க, 12 பேர் ஒன்றா சேர்ந்து வந்து சொன்னாங்களாம், இயேசுவே இவங்க ரொம்ப நேரமாக நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, அவங்கள அனுப்பிச்சிடு, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் போய் கிராமத்தில் ஏதாவது இருக்கிறத சாப்பிட்டு போயிடுவாங்க வீட்டுக்குன்னு சொல்லி அவர்கிட்ட ஆலோசித்து இயேசு அவர்களை திரும்பி பார்த்து சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுப்பாங்க, நீங்களே கொடு. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் கையில் ஒரு 5 அப்பம் 2 மீன் இருக்குது, இங்கே புருஷர்கள் 5000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க, ஸ்திரீகள், பிள்ளைகள், ஏராளமான மக்கள். 5 அப்பம் 2 மீனை வச்சு என்ன பண்ணுறதுன்னா, இயேசு அவர் கரங்களிலிருந்து அந்த 5 அப்பம் 2 மீனை தான் வாங்கி கொண்டு ஜனங்கள் எல்லாம் 50 50 100 100 வரிசையாய் உட்கார வைங்கள் என்றார். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அவன் கையிலேயே திருப்பி பிட்டு கொடுத்தார். அவர் பிட்டு கொடுக்க கொடுக்க கொடுக்க, அவர்கள் பிட்டு எடுத்து போய் கொண்டு போய் கொடுக்க கொடுக்க 5 அப்பம் 2 மீன் பெருகி கொண்டே இருக்கிறார். அனைத்து மக்களும் திருப்தியாய் சாப்பிட்டு மீதி 12 கூடை நிறைய உணவு எடுத்தார்கள், அப்பத்தை எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டது. 12 கூடை நிறைய அப்பமும் மீனும் பெற்றார். அது வனாந்திரமான இடம், ஒரு இடத்துல இல்லை. ஏனென்றால் பல நாட்கள் அவர்கள் இடத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பொழுது போச்சு, இருக்கிறதான் காலையில் சாப்பிட்டுருப்பாங்க, முடிஞ்சிருக்கும். இப்போ கையில் ஒன்றும் இல்லை, எல்லாரும் திகைத்திருக்காள். இயேசு அந்த 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்து கொடுத்தார். அது பெருக பெருக அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார். நீ இருக்கிறத ஆண்டவருக்கு என்று கொடு, தாளந்துகள், திறமைகள், வருமானத்தை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடு. ஆண்டவரை வர்த்திக்க பண்ணுவார், அதை பெருக செய்வார்.
உங்களை கடன் வாங்குகிறவர்களா இல்லை கடன் கொடுக்கிறவர்களாக மாற்று. உங்களுக்கு நற்கிரியைகளை பெருக செய்ய வல்லவர். இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்பிக்கையோடு நம்மை ஒப்புக் கொடுக்கும். அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கொண்டு குடும்பத்தை கட்டப் போகிறார். உன்னை கொண்டு தான் சபையை கட்டப் போகிறார். உன்னை கொண்டு தான் நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க போகிறார். நீங்கள் அவருக்கு தேவை. உங்களை சகல நற்கிரியைகளினால் பெருக செய்ய வல்லவர் உங்களோடு இருக்கிறார். ஒப்புக் கொடுக்க, அவரை ஏற்றுக்கொள், அவருடைய உன்னை அர்ப்பணி. அவர் உன்னிலே கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். செபம் செய். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனர், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நற்கிரியை செய்கிறவர்களாக, நற்கிரிகளை பெருகிறவர்களாக உங்களுடைய கிருபை அவர்களை பெருக செய்ய வல்லவர் என்பதை மக்கதோனியா திருச்சபையாருக்கு பவுலடிகளார் மூலமாக நீங்கள் சொன்ன வார்த்தை, இன்று வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சந்திப்பீராக. அவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளட்டும். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றுங்க சுவாமி. உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒன்றிலும் குறைபட்டு போகாதபடிக்கு, படிப்பில், வேலையில், குடும்ப காரியங்களில், ஒரு வருமானத்தில் சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை நாம் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறாயா. சகலவித நற்கிரைகளிலும் பெருகணும் சொல்லி செபிக்கிறாயா. உதவி செய்வா இருக்கட்டும், உபகாரம் செய்வா இருக்கட்டும், பிரதிபலன் எதிர்பாராமல் அவர்கள் நற்கிரியைகளை செய்வதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவர்களுக்குள்ள ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருக செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். நீர் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் பெருக செய்ய வல்லவர் என்பதை இந்த நாளிலே விசுவாசத்தோடு உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்மிடத்தில் அர்ப்பணிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடு. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறையா. தான் படகை கொடுத்து உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கும்படி இயேசுவே உங்களுடைய வார்த்தையின்படி செய்கிறேன்னு சொன்ன சீமோன் பேதுருடைய வலை கிளியத்தக்கதான மீன் கிடைத்தது. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு கிடைக்காத அவனுடைய அனுபவம், இந்த காலை ஓலையில் சூரியன் உதித்த பிறகு வலை கிளியத்தக்கதான மீன் அதிசயமாய் இந்த வலையில் மீன்களை பெருக செய்தவர் நீர் வல்லவராய் இருந்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை போடுகிறார். தங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்கிற, இல்லத்தை திறந்து கொடுக்கிற, தங்களையே ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நற்கிரியைகள் பெருக செய்வ வல்லவராய் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். குறைகளை நிறைவாக்க வல்லவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைபட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. அவர்களுடைய பிரயாசங்களை இரட்டிப்பாக்கித்தாங்க. இருக்கிறத கொடுக்கும்பொழுது ஆண்டவரே மீதி எடுக்கிற அளவுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவரே அந்த பெத்சாய்தா வனாந்திரத்தில் செய்த ஆண்டவர் இன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய இல்லத்தில் செய்யுங்க, அவருடைய படிப்பில் செய்யுங்க, வேலையில் செய்யுங்க, அவருடைய பிஸ்னஸில் செய்யுங்க. ஆண்டவரை வர்த்திக்க பண்ணுங்க. 5 அப்பம் 2 மீன், புருஷர்கள் மட்டுமே 5000 பேர், திரளான மக்கள் கூட்டத்தில் அதை பெருக செய்து மீதியான 12 கூடை நிறைய எடுக்க செய்தவரை உங்களுடைய பிள்ளைகள் கூட குறைவில்லாமல் நிறைவாக்கி தரும்படி ஆட்சேபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். துவங்கி இருக்கிற இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாற்றுங்க. விசுவாச நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க. கிருபையாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் இந்த ஆண்டு நடத்துங்க சுவாமி. வியாதி மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். உங்களுடைய தழுமையான கரங்களால் தொடுங்க சுவாமி. வீடுகளாக இருந்தாலும் சரி, மருத்துவமனைகளில் இருந்தாலும் சரி, பலவீனத்தினோடு வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எங்கிருந்தால் உங்களுடைய தழுமையான கரம் அவள் மேல் இறங்கட்டும். தேவ பிரசனம் இறங்கட்டும். பலவீனத்தின் கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத ஆவிகள், பிசாசின் அந்தகார சக்தியிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். நல்ல சுகன், பலன், ஆரோக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்றுங்க, மன மகிழ்ச்சியின் நாளாக மாற்றுங்க. தொடர்ந்து இது விசுவாசத்தின் பாதையில் உண்மை நெருங்கி ஜீவிக்கிறதான அனுபவங்களை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.